ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். குலதெய்வம் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில பெரும் சக்திகள் இருக்கக்கூடிய ஒன்று தாங்க இந்த குலதெய்வம். பெரியவாவை சந்திக்கக்கூடிய வந்த பக்தர்கள்ட்ட எல்லாத்தையும் பெரியவா சொல்லக்கூடிய விஷயம், குலதெய்வத்தை மறந்துட்டு உன்னுடைய வாழ்க்கையில நீ இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எதை தேடி போனாலும் சரி, அதனுடைய வாழ்க்கையில கிடைக்காது அப்படின்னு பெரியவா சொல்லுவா. எப்பவுமே சொல்லுவா, உன் மேல தவற வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மேல தவற தூக்கி போடுற மாதிரி தான். நீ உன்னுடைய குலதெய்வத்தை மறந்துட்டியா, அப்போ உன்னுடைய பித்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது, குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. இப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கை நீ எதை செய்ய போனாலும் சரி, சில விஷயங்கள்ல பில்லி சூனியங்கள்னால இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாராவது உங்களை கெடுக்கணுன்றதுக்காக பல தவறுகளை செய்வாங்க. அதனால எப்போதுமே குலதெய்வத்தை மறக்கூடாதுன்னு பெரியவா சொல்லுவா. அப்படிப்பட்ட குலதெய்வம் உங்களுடைய வீட்டுல குடியேறிச்சா இல்லையான்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனசுல நிறைய எழும். உங்களுடைய வீட்டுல குலதெய்வம் குடியேறிடுச்சு அப்படின்ற பட்சத்துல மட்டுமே இந்த உயிரினம் உங்களுடைய வீட்டை தேடி வருங்க. உங்களுடைய வீட்டுல இந்த உயிரினம் தேடி வருதான்னு நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுடைய வீட்டுல குலதெய்வம் இருக்கா இல்லையன்றது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வீட்டுல குலதெய்வம் குடியேற வேண்டும் என்று நினைச்சீங்கனாலும் அதற்கு ஒரு விஷயமும் இருக்கு, பரிகாரம், அதையும் சொல்றோம். முதல் விஷயத்துல இந்த குலதெய்வம் வீட்டுல குடியேறிச்சுன்றத தெரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த பரிகாரத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இத தொடர்ச்சியா நீங்க செஞ்சீங்க அப்படின்ற போது நிச்சயமா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் முழுவதுமாக கிடைக்கும். முக்கியமா பித்துக்குடைய ஆசீர்வாதம் கிடைச்சு உங்களுடைய வீட்டுல இவ்வளவு காலங்கள் எதெல்லாம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அது அனைத்தையுமே மாற்றிக்க கொள்ள ஒரு வாய்ப்பாக, அரிய வாய்ப்பாக இது அமையும். அதனால தெளிவான மனநிலையோடு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க கூர்ந்து உங்களுடைய வீட்டில் கவனிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இது உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்குன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த குலதெய்வம் வீட்டில் குடியிருந்துச்சுனாலே உங்களுடைய வீட்டில் நீங்களே போதுன்ற அளவுக்கு செல்வத்தையும் உங்களுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையும் மாற்றி அமைச்சிருங்க. முக்கியமா எந்தெந்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரிங்க, அது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒன்றாக மாறப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரியா இதை நீங்க என்னைக்கு வேணாலும் கூர்ந்து கவனிச்சு பார்க்கலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி வெள்ளிக்கிழமை என்று இந்த உயிரினங்கள் உங்களுடைய வீட்டை தேடி வருதா அப்படின்றத பாருங்க. எனக்கு வேணாலும் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனா வெள்ளிக்கிழமையில இந்த உயிரினம் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வீட்டுல அந்த நாட்கள்ல நீங்க முடிவு செஞ்சுக்கோங்க, உங்களுடைய பித்ருக்களும் சரி உங்களுடைய குலதெய்வம் சரி முழு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றிருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்க முடியும். சரி, எந்த உயிரினம் எப்போது எப்படின்றத தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுடைய விஷயம் வந்து கொண்டிருக்கும். சரி, முதலாவது விஷயம் பார்ப்பதற்கு முன்பு பெரியவர் சின்னதா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா, அதை சொல்லிக்கிறேன். எப்படியே சொன்னதுதான், மறுபடியும் சொல்ற கேளுங்க. பெரியவர் சந்திக்க ஒரு பக்தன் வந்திருந்தான். அந்த பக்தன் ரொம்ப கடுமையா உழைக்கக்கூடியவன், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பான். அவருக்கு கஷ்டம் அப்படின்றதுல என்ன தெரியாது. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அது கஷ்டம் தான், ஆனா அவருக்கு அது தெரியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நோன்னு சொல்ல மாட்டார், எல்லாத்தையுமே எடுத்து போட்டு தான் வேலை உண்டு அப்படின்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் பெரியவா பக்கம் நீங்க வந்திருந்தார். பெரியவா பக்கம் வந்துட்டு அந்த பக்தர் பல மணி நேரம் காத்திருந்தார். சரியா சொல்லணும்னா காலைல வந்தாலும் சாயந்தரம் ஆக போச்சு, ஆனாலும் பெரியவாவை இன்னும் சந்திக்க முடியாம காத்துக்கிட்டு இருந்தா. பெரியவா அந்த பக்தனை அழைக்கவே இல்லை. பெரியவாவை பார்த்து மனசுல கொஞ்சம் வருத்தத்தையும் கோபத்தையும் கொண்டிருந்தா அந்த பக்தர். காரணம், எனக்கு அப்புறம் வந்தவங்க கூட பெரியவாவை சந்திச்சிட்டாங்க, ஆனா என்னால மட்டும் ஏன் சந்திக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காத்திருந்தா. அந்த பக்தனுக்கு அன்று அதிக கோபம் வந்தது. பெரியவா சந்திக்காமலே அன்று போயிட்டார், மடத்துக்குள்ள போயிட்டார். அடுத்த நாள் மீண்டும் அந்த பக்தன் வந்தான். அன்றைக்கும் அதை தான் செய்தா பெரியவா. மூன்றாவது நாள் அந்த பக்தன் கோவப்பட்டு நேரடியாகவே பெரியவா பார்த்து கேட்டு விட்டான். பெரியவா, நான் உங்களை சந்திக்க தினமும் வரேன், நீங்க பாக்குறீங்க, ஆனாலும் என்னை கூப்பிடவே மாட்டிருக்கீங்களா, ஏன் அப்படின்னு கேட்டான். உன்னோட பிரச்சனைன்னு எனக்கு தெரியும், அதான் நான் உன்னை இப்படி அலக்கழிச்சேன் அப்படின்னு பெரியவா சொல்றேன். புரியலையே பெரியவா அப்படின்றான். நீ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தேடி வந்திருக்கேன். உன்னுடைய குடும்பத்துல கஷ்டம், குடும்பத்துல அடிக்கடி சண்டை வருது, குடும்பத்துல நிம்மதி இல்லை, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து காசை கொடுத்தாலும் அது எப்படியோ கரியாகி போயிடுது, செலவாகி போயிடுது, என்ன செய்வதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி குழம்புறேன். உன்னுடைய குழந்தைக்கு ரொம்ப காலமா ஒரு நோய் பிரச்சனைனால அவதி இருக்கு, அதை சரி செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் முடியாமலே கஷ்டப்படுற. நீ கோயிலுக்குள்ளலாம் பெருசா போகவே மாட்டேன், வேலை உண்டு வீடு உண்டுன்னு தான் இருப்ப. ஆனா இப்போ என்ன தேடி வந்திருக்கிறது காரணம் இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு உன்னுடைய நண்பன் சொல்லி என்ன இங்க வந்து நீ பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த பக்தனுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி நான் எதுவுமே சொல்லலையே, பெரியவா என்ன எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தனுக்கு ரொம்ப ஆச்சரியமா பெரியவா பாக்குறா. அம்மா பெரியவா, எனக்கு இதான் கஷ்டம், இதற்காக பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அதற்கு அந்த பெரியவா சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், நீ என்ன 2 நாள் பார்க்க வந்த, 3 நாள் நீயே கோவப்பட்டு வந்துட்ட. ஆனா உன்னுடைய பெற்றோர்கள் உன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போனாங்க, ஆனா அதுக்கப்புறம் நீ இன்னை வரைக்கும் உன்னுடைய குலதெய்வத்தை சந்திக்கவே போகல. அப்போ உன்னுடைய குலதெய்வம் உனக்காக காத்திருக்கும்ல,
நீ வருவ அப்படின்னு எதிர்பார்த்துருக்கோம்ல, நீ ஏன் போல அப்படின்னு கேட்டா. பக்தனுக்கு ஒரு விதமான யோசனைகள். ஆமாம்ல, நம்ம ஏன் இன்ன வரைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கே போலையே, நம்ம ஏன் குலதெய்வத்தையும் மறந்துட்டோமே, ரொம்ப வருஷமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கா. அதுக்கப்புறம் பெரியவா சொல்றா, நீ என்கிட்ட கேட்டு வந்தில்ல பதில் என்னன்னு, உனக்கு பதில் உன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போ, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பெரியவா சொல்லி அனுப்பிச்சிட்டா. அதே போலதான் குலதெய்வம் கோயிலுக்கு போனா அங்க தன்னுடைய குடும்பத்தை கூட்டு அழைச்சிட்டு போய் அங்க பொங்கூர் வச்சு படைச்சு தெய்வத்துக்கு படைச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்தா. அடுத்த சில தினங்கள்லயே இந்த மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையில கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் பெரியவாட்ட சொல்லியிருக்கா. சரி, இப்போ நீங்க உங்களுடைய வீட்டுக்கு இந்த உயிரினம் வருதான்னு பாருங்க. பெரியவா சொன்ன விஷயம் அதுதான், குலதெய்வம் கோயிலுக்கு போனேன். ஆனா குலதெய்வம் நம்மளுடைய வீட்டுக்கு வருதுன்னா அது எந்த அளவுக்கு பாக்கியம், புரியுதுங்களா? நம்ம குலதெய்வத்தை தேடி எப்பவுமே போவோம், அது பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம். நம்ம ரெகுலரா சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக போயிட்டு வரோம். ஆனா நம்மளுடைய வீட்டுக்கு அந்த தெய்வம் வருது அப்படின்னா எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம் நம்ம. இதை நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க. முதலாவது விஷயம், உங்களுடைய வீட்டிற்கு காகம் வருது அப்படின்னா அடிக்கடி வருதுன்றதை விட வெள்ளிக்கிழமை என்று உங்களுடைய வீட்டில் எப்போதும் காகம் இருக்குது அப்படின்னா நிச்சயமா நீங்க அங்கிருந்து ஒன்று உணர்ந்து கொள்ள வேண்டியது, உங்களுடைய முன்னோர்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே தினமும் வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு ஆசி வழங்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதான் நடக்க வைக்க போகுது அப்படின்ற அந்த பாக்கியத்தை நீங்க பெற போறீங்கன்றதான் அர்த்தம். முதல் விஷயம், உங்களுடைய வீட்டுக்கு காகம் வருதுன்னா அது முழுக்க முழுக்க உங்களுடைய பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெறுறீங்க. அது மட்டும் இல்ல, பித்ருக்கள் உங்களுடைய சந்திக்கணும்னு நினைச்சு ஆசையில வராங்க. அவர்கள் உங்களுக்கு ஆசையும் வழங்குறாங்க, உங்களுடைய நினைவுகளையும் உங்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றியும் வைக்க போறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு சிட்டுக்குருவி அடிக்கடி வருது. அதாவது பாத்தீங்கன்னா அனைவருக்கும் தெரியும் சிட்டுக்குருவிலாம். அந்த சிட்டுக்குருவி அடிக்கடி வருதுன்னா மகாலட்சுமியோட அம்சம் பூர்ணமா உங்களுடைய வீட்டுல அமைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். முக்கியமா சொல்லணும்னா இந்த ஒரு விஷயம் சிட்டுக்குருவி வீட்டுக்கு வருது மூலயமா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் குழப்பங்கள் இருந்தும் மாற்றத்தையும் நன்மைகளையும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். சரிங்களா? அதனால உங்களுடைய வீட்டுக்கு சிட்டுக்குருவி வருதான்னு பாருங்க. என்னங்க நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க, பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் சொன்னீங்க, இப்போவும் மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் சொல்றீங்க. ஆனா நீங்க மொத்தத்துக்கே குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், குலதெய்வம் வீட்டுல இருக்கான்றது தானே பார்க்க போறேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குலதெய்வமும் சரி மற்ற தெய்வங்களையும் சரி, இந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பெற்றால்தான் மற்ற தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போதுதான் அதற்கு உரியதாக இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள் உங்க வீட்டை தேடி வரும். அதனாலதான் சொல்றது, எந்த ஒரு விஷயத்திலும் இதுதான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதை சுத்தி பல வட்டங்கள் இருக்குதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, மூன்றாவது, உங்களுடைய வீட்டை சுற்றி எப்போதுமேங்க குழவி நடமாட்டம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வீட்டுல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வீட்டுல குழந்தை பாக்கியத்தும் கிடைக்கும். உங்களுடைய குழந்தை இதுவரைக்கும் இதனால் இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகளிலிருந்தும் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தடைகளை எல்லாம் நீக்கி நல்லதையும் நல்ல மாற்றத்தையும் அமைச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வளவு நாட்கள் தடைபட்டு கிடந்த காரியங்கள் கூட உடனே நடக்கக்கூடியதாக இருக்க போகுதுங்க. அதனால உங்களுடைய வீட்டை சுத்தி இந்த புழவி வருதுன்றதை பாருங்க. கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதுக்கப்புறமா உங்களுடைய வீட்டை தேடி கோமாதா, நம்மளுடைய எல்லோருக்கும் பிடித்த ஒரு உயிரினமா இருக்கக்கூடியது இந்த கோமாதா தான். இந்த கோமாதா உங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வருதா, அதாவது பசு உங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வருதா என்றது பாருங்க. அப்படி வந்துச்சுன்னா அந்த தேவனுடைய அத்தனை அம்சங்களும் உங்களுடைய வீட்டுல கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய வீட்டுல நிறைஞ்சு இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்குது, உங்களுடைய வீடு முழுக்க நிறைஞ்சிருக்குது. அதனாலதான் உங்களுடைய வீட்டை தேடி கோமாதா வருது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், கோமாதா அவ்வளவு சீக்கிரத்துல எந்த ஒரு வீட்டுக்கும் நிக்காது. அப்படி உங்களுடைய வீட்டை தேடி வருதுன்னா எந்த அளவுக்கு நீங்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்கீங்கன்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதை அடுத்து, உங்களுடைய வீட்டிற்கு நாய் வருகிறது என்றால் உங்கள் உடலுக்கு நல்லது நடக்க போகுது, உங்களுடைய உடல்லையும் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது, உங்களுடைய வீட்டுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க போகுதுன்றதுதான் அர்த்தம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வீட்டுல பழைய பிரச்சனைகள், பழைய கஷ்டங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரப்போகுது. பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதாக ஒன்றாக அமையும்ன்றதுதான் உங்களுடைய வீட்டுக்கு நாய் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் இந்த நாய், கோமாதா, புழவி, அப்புறம் பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவி, காகம் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். இது எதுவுமே நீங்க வளர்க்கக்கூடியதா இருக்கக்கூடாது. அதிகபட்சம் நம்ம பசுவையும் அதை அடுத்து பார்த்தீங்கன்னா நாயும் வீட்டில் வளர்ப்பாங்க. இது எங்களுடைய வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய வீட்டில் நீங்க வளர்க்காத வேறொருத்தவங்களுடைய உயிரினம் உங்களுடைய வீட்டை தேடி வருது அப்படின்னா அதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும். புரியுதுங்களா? சரி, இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்.
அதாவது இந்த ஒரு உயிரினம் உங்களுடைய வீட்டை தேடி சரியா வெள்ளிக்கிழமையில இல்ல அடிக்கடி வருது, ஒரு தடவை மாதத்துல இல்ல வருஷத்துக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா அடிக்கடி நீங்க அதை பாக்குறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வீட்டுல ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நல்லா தெளிவா பாருங்க இது மட்டும். அதாவது கடுவாங்குளவின்னு சொல்லுவாங்க, கருப்பா ரொம்ப பெருசா இருக்கும். அதை கொட்டுச்சுன்னா நிச்சயமா உயிருக்கு ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியதான் இந்த கடுவாங்குளவி. இந்த கருங்குழவின்னு சொல்லக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குழவி உங்களுடைய வீட்டுக்கு வருதுன்னு பாருங்க. அப்படி வந்துச்சுன்னா அடிக்கடி, ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்லைங்க, தினமும் வருது அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாத பாம்பு, பூரான், தேள் எல்லாம் உங்களுடைய வீட்டுக்கு வருதுன்னா கட்டாயமா உங்களுடைய வீட்டுல ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் நடக்க போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுடைய வீட்டுல இருக்குன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க இப்படிப்பட்ட விஷயங்களையும் பண்ணலாம். அதாவது குலத்தினுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தீங்களா, அதுதான். அது என்ன அப்படின்னா, உங்களுடைய வீட்டுல குலத்தினுடைய ஆசீர்வாதம் எப்போதும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்ற போது ஒரு துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியில மஞ்சள் துணியில எடுத்துக்கோங்க. அதுல கஸ்தூரி மஞ்சள், நெல்லிக்காய், ஏலக்காய், எலுமிச்சை பழம் ஒரு மஞ்சள் இந்த துணியில வச்சு நல்லா கெட்டி உங்களுடைய வீட்டுல வெள்ளிக்கிழமையில கெட்டி உங்களுடைய வீட்டுல வந்து பூஜை அறையில வச்சிருங்க. சரியா அந்த வெள்ளிக்கிழமை காலையில வைங்க. ஒரு தினம் வெள்ளி முடியட்டும், சனிக்கிழமையில இல்ல ஞாயிற்றுக்கிழமையில அதுல இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல நீங்க எடுத்து போட்டுடலாம். அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுடைய வீட்டு பக்கத்துல நீங்க எங்க தண்ணி பழக்கம் அதிகமா இருக்கும், தண்ணிகள் இருக்கும், ஆறுகள் ஏரிகள் இருக்கும், அங்க கொண்டு போய் இதை நீங்க போட்டுட்டு வரலாம். இதை மட்டும் நீங்க சரியா கவனிச்சு இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையும் இது நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து ஒரு முழு முதல் மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யார் செஞ்சாலும் சரிங்க, அவர்களுடைய வாழ்க்கையில அத்தனை அம்சங்களும் அத்தனை மாற்றங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நினைச்ச ஒரு மாற்றத்துக்கும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சரி, இதை செஞ்சாலே போதுங்க, எவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் சரிங்க மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எளிமையான ஒரு விஷயம்தான், ஆனா செஞ்சா மட்டுமே இதனுடைய பலன் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். முழு மனசுடன் நம்பிக்கையுடனும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதெல்லாம் உற்று கவனித்து பாருங்க. உங்களுக்கே தெரிய வரும் உங்களுடைய வீட்டில் தெய்வ அம்சம் இருக்குதா இல்லையன்றது. தெளிவாக கவனித்து பார்த்தாலே புரியுங்க. நல்லது. நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும். எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லது நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.